திரைப்படம் என்பது காலத்தை பதிவு செய்யும் ஒரு உயிருள்ள கலை ஆவணமாகும். இது மக்களின் நம்பிக்கை, சிந்தனை என அனைத்தையும் திரையில் பிரதிபலிக்கிறது. ஒரு நல்ல திரைப்படம் என்பது பார்வையாளர்களை வெறும் பார்ப்பவராக மட்டுமல்லாமல் அந்த திரைக்கதையின் ஒரு பகுதியாக மாற்றுகிறது. அப்படிப்பட்ட திரைப்படம் உருவாக பல பேர் பின்னால் உழைக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆளுமைகளை காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சி தான் இது. மக்கள் வணக்கம், இது திரைக்கு பின்னால். இன்றைய திரைக்கு பின்னால் நிகழ்ச்சியில் நாம் காணவிருப்பவர் திரைப்பட பாம் பிளாஸ்ட் மாஸ்டர், இயக்குனர், தயாரிப்பாளர் என பன்முகம் கொண்ட தஞ்சை ஆர் ரகுபதி அவர்களை தான். வாருங்கள், அவருடைய திரைத்துறை அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஐயா வணக்கம். இந்த நிகழ்ச்சி மூலயமா உங்களை சந்திச்சது மிகவும் மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி ஐயா. இப்போது திரைத்துறையில் ஒரு டெக்னீஷியனாக உள்ள ஒரு தயாரிப்பாளர், ஒரு இயக்குனர், ஒரு நடிகர் அப்படின்னு பல்வேறு பரிணாமங்கள் நீங்கள் எடுத்திருக்கீங்க. முதல்ல இந்த திரைத்துறைக்கு வரணும் அப்படிங்கிற ஆர்வம் எப்படி வந்துச்சு? எனக்கு சொந்த ஊர் தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு தாலுக்கா, ஒரு சின்ன கிராமம். எங்கள் அப்பா அம்மாலாம் சின்ன வயசில் விட்டு இறந்துட்டாங்க. நான் ரொம்ப கஷ்டத்தில் சென்னை கூடியாந்து அப்படியே வேலை பார்த்துட்ருக்கையில் ஒரு சின்ன சின்ன வேலைகள் அப்படியே பார்த்துட்ருக்கையில் ஒரு சில நண்பர்கள் கொண்டு போய் இந்த சினிமாவில் கொண்டு போய் ஜாயின் பண்ணி விட்டோம். அதிலேருந்து தான் என்னோடய வாழ்வை தொடங்கினேன். அப்படியே அசிஸ்டண்ட்டாக இருந்து இந்த பாம் பிளாஸ்டிங்கில் அப்படியே சின்ன சின்ன வேலையாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வளர்ந்து வந்தோம். அதுக்கப்புறம் நான் மேரேஜ் பண்ணிவிட்டு பிள்ளைங்களாம் இங்கேயே செட்டில் ஆனேன். இப்போது இயல்பாகவே எல்லாரும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதாவது திரைத்துறையில் போய் நுழையணும் அப்படின்னாலே ஒரு சவாலான ஒரு விஷயம். அது இப்போன்னு கிடையாது, முன்னாடி பழைய காலத்துலேருந்து எல்லாருமே சொல்லுவாங்க, திரைத்துறையில் போகிறதுக்கு நான் நிறைய சவால்களை மேற்கொண்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் நண்பர்கள் மூலயமா நான் திரைத்துறைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போது சினிமாவில் நிறைய துறைகள் இருக்கு இல்லையா, நீங்கள் ஏன் இந்த பாம் பிளாஸ்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே போனீங்க? இது என்னோட முதலாளி, நான் டி நகரில் ஒருத்தர்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ அவர் தான் எனக்கு என்னோடய உழைப்பையும் என்னோடய திறமையும் பார்த்து அவர் என்னை கொண்டு போய் ஒரு பாம் பிளாஸ்ட் நண்பர் ஒருத்தர் அடிக்கடி வருவார், அவர்கிட்ட கொண்டு போய் என்னை சேர்த்தார். பட் அதில் ஏதோ ஒரு விஷயத்தில் சினிமாவுக்குள்ள அன்றைக்கி இருக்கிற சினிமா ரொம்ப கஷ்டம், உள்ளே போக முடியாது. ஒரு பெரிய படிப்பாளி, பெரும் திறமையாளி, பெரிய பெரிய ஒரு ஆர்டிஸ்டாக வரக்கூடிய, ஒரு டைரக்டராக வரக்கூடியவங்க யாருமே உள்ளே போய் சேர்றது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி நிலைமையில் இந்த மாதிரி ஒரு ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் வரும்போது அப்போ நான் அதை அப்போ அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு. எனக்கு கிடைச்ச வரைக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் உள்ளே ஜாயின் ஆகிட்டேன். அந்த சூழலில் எனக்கு வேறு வழி இல்லை. சரி, இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிது, நமக்கு படிப்பு திறமையும் கிடையாது, பெரிய ஒரு இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்போ ஜாயின் ஆகிட்டேன். ஜாயின் ஆனோடனே அவங்க என்னை ஒரு அசிஸ்டண்ட்டாக மிஸ்டர் வேலுச்சாமிங்கிறவர் தான் எனக்கு குரு. வேலுச்சாமிங்கிறவர்கிட்ட தான் நான் எனக்கு இந்த தொழிலை கற்றுக் கொடுத்தது. அவர் மதுரை சேர்ந்தவர். என்னை அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்டைலாக இருக்க மாட்டார், நார்மலான ஒரு ஆளாக இருப்பார். என்னை வச்சு தான் அவர் வாழ்க்கை, அவரும் அப்போ தான் வெளியில் மாஸ்டர் அவர் தொடங்கினா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எங்களோட வளர்ச்சி அவரை வச்சு ஓட்டக்கூடிய ஒரு சூழல் எனக்கு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணேன், குழந்தைகள், என்னோடய வாழ்வு அப்படியே தொடர்ந்து பயணம் பண்ண ஆரம்பித்தேன். இப்போது 2ஆம் கிளாஸ் தான் நான் படிச்சிருக்கேன், ஆனால் சினிமா துறையில் ஏதாவது ஒன்று சாதிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அப்போது இந்த ஆரம்ப கட்ட ஒரு பயணம் இருக்கும் இல்லையா, இப்போது இயல்பாக ஒரு சாதாரண மனுஷனுக்கு கூட இந்த பாம் பிளாஸ்ட் அப்படின்னு சொன்னால் இப்போது படத்தில் பார்த்தா கூட சில பேர் பயந்து அழறக்கூடிய ஒரு காட்சிகள் தான் பாம் பிளாஸ்ட் அப்படிங்கிறது. நீங்கள் நேரடியாகவே அதை பண்ணும்போது உங்களுக்கு ஆரம்ப கட்ட காலம் எப்படி பயமாக இருந்துச்சு, அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலே எனக்கு கொஞ்சம் தைரியமான வேணும். பட் நான் இந்த ஃபைட்டு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை. ஆனால் என்னோடய பொருளாதாரம் எனக்கு கிடைக்கல. என்னோடய வாழ்க்கையில் அதெல்லாம் நான் சந்திக்க முடியாத சூழல் ஆகிப்போச்சு. படிக்க முடியலைங்கிறப்ப இதெல்லாம் நான் எங்கே காண முடியும், என்னால் முடியலை. அப்போ இந்த ஒரு தைரியம் என்கிட்ட இருந்ததுனால இதை போய் நான் அவங்க கூட சேர்ந்து அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நான் கற்றுக்கிட்டேன். உடனே அதை கற்றுக்கிட்டேன். ஒரு 2 வருஷத்தில் நான் சீப் டெக்னீஷியன் ஆகிட்டேன். ஒரு 50 பேரை வச்சு வேலை வாங்குற அளவுக்கு ஒரு பெரிய டெக்னீஷியன் ஆகிட்டேன். அந்த நேரம் நான் போன நேரங்களும் மிகப்பெரிய படங்கள், ஐயா கேடி குஞ்சுமனோட படம், ஐயா சங்கர் சாரோட படம், இந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள்லாம் எங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. அதில் பெரிய வளர்ச்சிகள், எனக்கு நல்லா ஒரு திறமையாக அதை கற்றுக்கக்கூடிய, எனக்கு படிப்பு கம்மியாக இருந்தாலும் பட் ஆர்வத்தோடு அதை கற்றுக்கக்கூடிய சூழல் எனக்கு ரொம்ப ஏற்பட்டு போச்சு. அதுதான் என்னோடய வாழ்க்கையில் பெரிய ஒரு ப்ளஸ் அமைஞ்சது. இப்போ 2 ஆண்டுகள் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அதற்கப்புறம் நான் ஒரு 50 பேருக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ரொம்பவே அருமையான ஒரு விஷயம். வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது. இப்போ முதல் பட வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி கிடச்சிது? எனக்கு முதல் படம் ஒரு தெலுங்கு படம் ஒன்று, ஒரு சின்ன படம், தெலுங்கு படம். அதில் ஒரு 10 நாள் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அடுத்தது ஐயா சங்கர் சார் டைரக்டர், அவரோட படம். அதில் அப்படியே ஜென்டில்மேன் தொடர்ந்து அப்படியே எனக்கு வாழ்க்கை
என்னோட பெரிய வெற்றி அமைஞ்சது. இப்போ முதல் படம் அப்படிங்கிறது தெலுங்கு படம், அதாவது வேறு மொழி படம். அது இப்போ தமிழ்ல இருந்து வேறு மொழியில போய் நீங்க பணியாற்றும் போது அந்த அனுபவம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது பல மொழிகளில் நான் பணியாடி இருக்கேன். ஒரு இப்போ தெலுங்கு, தமிழ், மலையாளம், கன்னடம், உருது, பெங்காலி. அந்த முதல் படம் அப்படிங்கிறது கேட்குறேன். முதலா நீங்க வேறு மாநிலத்துக்கு போயிட்டு பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதோடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு? அப்படின்னு கொஞ்சம் ஒரு மாற்றமாக தான் இருந்தது. அவங்க தெலுங்கு பேசுவாங்க, எனக்கு தமிழ் தான் தெரியும். பட்டு அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழல் தான். அந்த மனிதர்களுடைய சூழ்நிலை எப்படி ஆனால் அது இருந்துச்சு? சினிமாங்கிறப்ப அது நான் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டு இருந்தேன். சினிமாவில் நான் எப்படியாவது ஏதாவது ஒன்று பணி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பணி செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு சூழல் கிடைக்கும்போது அதை வந்து நான் ரொம்ப ஆர்வத்தோடு தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா என்ன மொழியாக இருந்தால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு இந்த மொழி ஐயோ இது நமக்கு தமிழ் தான் வரணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் எனக்கு கிடையாது, ஏற்பாடு கிடையாது. எந்த மொழியாக இருந்தாலும் சரி நம்ம தொழில் பெரிய லெவலில் இருக்கணும் அப்படிங்கிற நான் ஒரு பெரிய ஒரு ஹீரோ மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த ஒர்க்கை நான் ரொம்ப சின்சாரிட்டியாக செஞ்சேன். எந்த வேலையா இருந்தாலும் நாம் அதுல ஹீரோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டா வேலையை சுமூகமா முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப முதல் தமிழ் படம் அப்படிங்கிறது சங்கர் சாரோடைய படம் அப்படின்னு சொன்னீங்க. அந்த அனுபவம் பத்தி சொல்லுங்க. அது நான் நிறைய படங்கள் சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கேன், நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். சின்ன வயசுல படங்கள் பார்த்துருக்கேன். ஐயா சங்கர் அவர்கள் டைரக்ட் பண்ணும்போது அந்த படத்தை நான் ஒர்க் பண்ணும்போது அது ஒரு தமிழ் சினிமாவிலே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சினிமா, ஒரு மாற்றமான ஒரு இதாக பண்ணேன். எதை வச்சு சொல்கிறீங்க? இல்லை, அது அன்றைய காலகட்டத்துக்கு மற்ற சினிமாக்கெல்லாம் எப்பவும் இயற்கையாக வரக்கூடிய ஒரு ஆக்சுவலாக எல்லா படங்களும் பண்ணுற மாதிரியே ஒரு சூழல், லவ், ஒரு சின்ன ஆக்ஷனு, அந்த கவுப்பாய், அந்த மாதிரி ஒரு சில காலங்கள் இருந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு படம் அப்படி வரும்போது அது ஒரு மாற்றமான ஒரு கதையாக இருந்தது. அந்த படம் ரிலீஸ் ஆனது முற்பாடு எங்களோட வாழ்க்கையை வேறு மாதிரி ஒரு இப்படியெல்லாம் பண்ணணும், இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு அந்த படம் தான் எங்களுக்கு அமைச்சு கொடுத்தது. அது காரணம் டைரக்டர் சங்கர் சார் அவர். அந்த படம் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்தது. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்தது. அந்த படம் ரிலீஸ் ஆனது முற்பாடு எங்களோட வாழ்க்கையே ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு மாறுபட்ட ஒரு விஷயமா இருந்தது. அதிலேருந்து எங்களோட வளர்ச்சியும் பெரிய லெவலில் வளர ஆரம்பிச்சிட்டோம். நிறையா படங்கள் எங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாம்பிளாசிங்கில் 16 பேர் இருக்கிறாங்க மாஸ்டர், அதில் நானும் ஒரு மாஸ்டர். இந்த 16 பேரில் நாங்களும் இந்த தமிழ் சினிமாவை தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு பல ஸ்லாங்கில் நாங்கள் ஒர்க் பண்ணணும். அதை போய் பிடிச்சி வேலை எங்களுக்கு கிடச்சி அந்த டைரக்டர் எங்களுக்கு கொடுத்து அதை வச்சு நாங்கள் ஒரு 10-20 பேருக்கு வேலை கொடுத்து இப்படி எங்கள் சைடில் இருக்கிற ஒரு 10-20 குடும்பம் பொழைச்சி அப்படியெல்லாம் நாங்கள் வாழக்கூடிய ஒரு சூழல் அப்படி இருந்துச்சு. அன்றைக்கி சினிமா, தமிழ் சினிமாவும் நல்லா இருந்துச்சு, சவுத் இந்தியா சினிமாவே ரொம்ப நல்லா இருந்தது. பட் அதில் வந்து என்னென்னா எங்களுக்கு இந்த ஃபைட்டருங்களுக்கு தான் அதில் ஒர்க்கே. அதில் எவ்வளோ பேர் அடிப்படுவாங்க, எவ்வளோ பேர் கீழே விழுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அன்னைக்கு நிலமை பசி, ஃபேமிலி எல்லாரையும் காப்பாற்றணும், இப்படியோ ஒரு பிழைக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஓடிக்கிட்டே இருந்தது. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி சங்கர் சார் அப்படின்னு சொன்னாலே ஜென்டில்மேன் படத்தை வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படிங்கிறது ரொம்ப சுமூகமாக போகும், வேறு ஒரு கதைக்களத்தை கொண்டு. அப்படியே செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது அப்படியே முற்றிலுமாக மாறுபட்டு இருக்கும். எங்கே பார்த்தாலும் துப்பாக்கி சூடு, பாம் பிளாஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். இப்போது அந்த படத்தில் சில அனுபவங்கள் சொல்லுங்கள். எவ்வளோ பேர் அந்த படத்தில் ஒர்க் பண்ணீங்க நீங்கள்? நாங்கள் அதில் கிட்டத்தட்ட ஒரு 20-22 பேர் நம்ம ஒர்க் பண்ணோம், எங்கள் டிபார்ட்மெண்ட்டு. அது டோட்டலாக அதில் எல்லா டெக்னீஷியன் கணக்கு பண்ணால் ஒரு 250 பேர் இருப்பாங்க. ஒரு 250 குறையாமல் இருப்பாங்க. ஏன்னா லைட்மேனு, பட்டு கேமரா டிபார்ட்மெண்ட்டு, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு, பட்டு எல்லாம் அதான் ஆர்டிஸ்ட், அது இந்த டெக்னீஷியன் மட்டுமே ஒரு 250 பேர் அதில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப குவாலிட்டியாக பண்ணார், பார்த்து பண்ணார். அதில் ரொம்ப எங்களுக்கு அனுபவம் நிறையா. அது அந்த சினிமா இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை அவர்கிட்டேருந்து நிறையா கற்றுக்கக்கூடிய சூழல் எங்களுக்கு கிடைச்சிது அதில். ஏன்னா இது வரைக்கும் இருந்த சினிமா வேறு, இப்போ இனிமேல் வரக்கூடிய சினிமா வேறு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போது நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, ஆனால் அதில் முக்கியமாக ஒரு விஷயம் சொன்னீங்க. அதாவது ஒரு ஃபைட்டர்ஸ் அப்படின்னு வரும்பொழுது இந்த பாம் பிளாஸ்ட் சீனாக இருக்கட்டும், ஒரு ஃபைட்டிங் சீனாக இருக்கட்டும், பாதுகாப்பு அப்படிங்கிறத எல்லா இடத்துலையுமே நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த சினிமா துறையில் இந்த மாதிரி ஒரு சண்டை காட்சிக்குள்ளே, ஒரு பாம் பிளாஸ்ட் காட்சிக்குள்ளே வரும்பொழுது பாதுகாப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குது? பாதுகாப்பு நம்மளே ஏற்படுத்திக்கிறதாங்க. ஏன்னா ஹீரோ வச்சு தான் அந்த சினிமா, அப்படிங்கிறப்ப டைரக்டர் எங்களுக்கு இப்படி வேணும் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த டைரக்டர் எப்படி விரும்புகிறாரோ அதை போல் நம்ம எடுத்து கொடுக்கணும். அப்போ அதுக்கு காரணம் யாருன்னா அதுக்கு ஃபைட் மாஸ்டர். இப்போ ஃபைட் மாஸ்டர் ஒரு ஃபீல் பண்ணியிருப்பார், அவர் இப்படி தான் பண்ணணும், இந்த காட்சி இப்படி தான் எடுக்கணும் அப்படின்னு. அப்போ நம்மக்கிட்ட கேட்கும்போது இந்த பிளாஷிங் இப்படி ஆகணும், இந்த இடத்துல இப்படி ஆகும்போது இவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறப்போ அதெல்லாம் கரெக்ட் பண்ணி தான் நம்ம செய்யணும். அந்த ஆர்டிஸ்ட்க்கு எந்த ப்ராப்ளம் வந்துடக்கூடாது, அந்த ஃபைட்டருக்கு எந்த ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. இதெல்லாம் நம்ம பக்காவாக பிளான் பண்ணி
திட்டமிட்டு தான் அதை செயல்படணும். சும்மா ஏதோ அதுலெல்லாம் அவ்வளோ சர்வசாதாரணமாக எதுவும் பண்ணிட முடியாது. அப்படி பண்ணால் ஏகப்பட்ட பேர் அடிபட்டு போயிடுவாங்க. பாம் பிளாஸ்டிங்கிறது அது நேச்சர் காட்சி தான். அதில் எதுவும் மாற்றம்லாம் கிடையாது. ஏதோ சினிமாவில் ஒரு டம்மி பண்ணுறாங்க அப்படிங்கிறலாம் கிடையாது. அது ஒரிஜினலாக தான் பண்ணுறோம். பட் அதில் வராத அளவுக்கு பாதுகாப்பு திட்டமிட்டு தான் அதை செய்யணும். நல்லா திட்டமிட்டு தான் அதை பிளான் பண்ணி தான் அதை செய்யணும். இப்போது இது எல்லாமே நேச்சுரல் காட்சிகள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ வரைக்குமே எல்லாருமே இப்போ ஒரு படம் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பாம் பிளாஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒரு டம்மியாக தான் இருக்கும், அது எப்படி இவ்வளோ பக்கத்தில் நின்று வெடிக்கும் போது அது எப்படி வெடிக்கும், அந்த மாதிரி ஒரு தாட் எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா? இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்ம வந்து இவ்வளோ உழைப்புகள் அதில் போடுவோம், இப்போ பார்க்கும்போது சில பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் டம்மியாக தான் இருக்கும், ஏன்னா இவ்வளோ பேர் பக்கத்தில் நிற்கும்போது எப்படி பாம் வெடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது கஷ்டமாக தான் இருக்கும். பட் என்கிட்டே வந்து கேட்பாங்க, ஏன்னா டம்மி பாம்பு தானே அப்படிம்பாங்க. பட் அது அடித்தா தானே தெரியும். அது அவங்களுக்கு அடித்தா தானே அது அவங்களுக்கு தெரியும். அதனால் அது அவங்க ஆடியன்ஸ் சொல்கிறது வந்து நம்ம எதுவும் எடுத்துக்க முடியாது. அதை பற்றி நம்ம ஆடியன்ஸை உட்கார வைக்கணும் தேட்டருக்குள்ளே. இப்போ ஆடியன்ஸ் வந்து அதை வந்து ஒரு சினிமானா அந்த கதையோடு சேர்ந்து அந்த கதையை நம்பணும். பட் அந்த பாடல்களை ரசிக்கணும். பட் அது மாதிரி அந்த ஃபைட்டை ரசிக்கணும். அப்படிங்கிறப்ப நேச்சர் காட்சிகளாக இருக்கணும், அது ஆடியன்ஸ் வந்து நம்பணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தெலாம் நாங்கள் அந்த விஷயத்தை நாங்கள் செய்வோம். ஏன்னா அது ஏதோ ஒரு சும்மா டம்மி மாதிரிலாம் அது பண்ணால் அது ஏற்றுக்க மாட்டாங்க மக்கள். அப்படிங்கிறத அன்றைக்கி இருக்கிற சினிமாவோட இன்றைக்கி இருக்கிற சினிமா ரொம்பவும் ஒரு இது கொண்டு வந்துட்டோம், தரத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போது அன்னைக்கு இருக்க சினிமா இன்னைக்கு இருக்க சினிமா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சினிமா அப்படிங்கிறது விஎஃப்எக்ஸ் இருக்குது. அதாவது நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை வந்து நம்ம எப்படி வேணால் மாற்றிக்கலாம். ஆனால் அப்போது நீங்கள் சொல்லும்பொழுது இந்த ஜென்டில்மேன் படம் இதெல்லாம் வரும்பொழுது ஒரிஜினலாக உண்மை காட்சிகளை வந்து நீங்கள் படம் பிடிச்சிங்க. அப்போது அப்போ இருக்க சினிமாவையும் இப்போ இருக்க சினிமாவையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கி வளர்ச்சி, அதாவது விஞ்ஞான வளர்ச்சியில் நிறையா வளர்ச்சி ஆகிருக்கும், நிறையா சேஞ்சுகள் வந்துருச்சு, நிறையா வந்து இன்றைக்கி வந்து டெக்னீஷியன் குழைப்பு இல்லாமல் போச்சு. பட் அந்த இதெல்லாம் ஆனால் இருந்தாலும் ஒரு நேச்சர் காட்சி அதுதான் உண்மையான ஒரு விஷயம். இப்போ இந்தியன் படம் நான் பண்ணுறேன், இந்தியன் படம்லாம் அந்த அப்படியே நேச்சராக இருக்கும். நேச்சர் அந்த காட்சிகள்லாம் அப்படியே ஒரிஜினலாக பண்ண மாதிரியே இருக்கும். ஒரு ஃபயரிங் பண்ணுறாருன்னா ஒரு கன் எடுத்து நேச்சராக ஒருத்தரை ஷூட் பண்ண மாதிரி ஒரு சூழல் வந்துடும். இப்போ இன்றைக்கி வந்து ஏஐயில் ஏதோ பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து அது மக்கள் இன்னும் கொஞ்ச நாள் ஆனோடனே அதெல்லாம் வெறுத்துருவாங்க. இன்றைக்கி இருக்கிற ரசிகர்கள்லாம் அதை வெறுத்துருவாங்க. அதெல்லாம் வந்து யாரும் ரசிக்க மாட்டாங்க. அந்த என்றைக்கும் அது உண்மையாக நம்ம உழைச்சி அதை ரியலாக செய்யும்போது தான் அதைத்தான் நம்ம ஏற்றுக்காங்களோ ஒழிஞ்சு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போது நீங்கள் சொன்னீங்க, ரொம்ப அருமையாகவே சொன்னீங்க. அதாவது இப்போ வந்து ஏஐ வந்து நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, ஆனாலும் மக்கள் வந்து ஒரு காட்சி இப்போ பார்க்குறாங்கன்னா அது ஏஐ தான் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லிடுவாங்க, இது வந்து ஏஐ இமேஜ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இந்தியன் படமாக இருக்கட்டும், ஜென்டில்மேன் படமாக இருக்கட்டும், இதில் வந்து இந்த துப்பாக்கி காட்சிகள்லாம் பார்க்கும்போதே பயமாக இருக்கும். பாம் பிளாஸ்ட் நம்ம அப்புறமா பார்த்தா கூட துப்பாக்கி காட்சிகள் அப்படின்னு வரும்பொழுது ஒரு புல்லட் அங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால் ரத்தம் மட்டும் அப்படியே உதிர்ந்துட்டே இருக்கும். இந்த சீன் பார்க்க நமக்கு எல்லா இடத்துலையுமே நமக்கு கனெக்ட் ஆகும், ஒரு இமோஷனாக கனெக்ட் ஆகும், ஒரு ஃபைட் சீனாக கனெக்ட் ஆகும், எல்லாமே கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி சீனெல்லாம் நீங்கள் எப்படி வந்து உருவாக்குறீங்க? அது பாடி புல்லட்னு பேர். அதுக்கு பாடியில் ஃபயர் பண்ணால் பாடி புல்லட்டு, வாலில் ஃபயர் பண்ணால் வால் புல்லட்டு, கிரவுண்டில் ஃபயர் பண்ணால் கிரவுண்ட் புல்லட். அது செப்பரேட்டாக எடுக்கணும். அது ஒரு கன்னில் ஃபயர் பண்ணும்போது அந்த கன் ஷாட் மட்டும் செப்பரேட்டாக எடுப்பாங்க. அது மட்டும் செப்பரேட்டு. கீழே ஃபயர் பண்ணுறாங்கன்னா கீழே அந்த அது கவுண்டிங் எங்கே வந்து விழுவுது, எங்கே யார் நோக்கி அடிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அது மட்டும் செப்பரேட்டாக எடுப்பாங்க. அதனால் இதெல்லாம் வந்து செப்பரேட் சின்ன சின்ன ஒர்க்கில் அது டெக்னிக்கலாக அது வந்து ஃபுல்லாக சொல்ல முடியாது. அது சில டெக்னிக்கல் ஒர்க் அது. சரி, அப்போது இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ வந்து முதல்வன் படத்தில் வந்து அர்ஜுன் அவர்கள் வந்து பார்ட் 1 பார்ட் 2 நம்ம அதை எடுத்துக்கலாம். ஏன்னா நடுவில் வந்து அர்ஜுன் அவர்கள் வந்து வருவார், அந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரும்பொழுது அவர் மேலே வந்து அந்த தீ எரியிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு பாம் வெடிச்சு அவர் மேலே அந்த நெருப்புகள்லாம் எரியிற மாதிரி இருக்கும். இப்போது நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, இதெல்லாம் டெக்னிக்கல் உங்களுக்கு புரியாது அப்படின்னு சொன்னீங்க. அப்போது ஒரு குளத்துலேருந்து பாம் வெடிச்சு அவர் எழுந்து நடந்து வரும்போதே அவர் மேலே நெருப்பு அங்கங்கே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இதை வந்து எப்படி உருவாக்குனீங்க? நீங்கள் முதல்வன் படத்தை கேட்குறீங்க, அது அந்த காட்சி நான் தான் பண்ணேன். அதாவது வந்து இந்த வெங்கட்ராமன் வீட்டில் வந்து ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, அதிலேருந்து தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். அதிலேருந்து தான் அவர் பெட்ரோல் ஊற்றி விட்ருவாங்க. ஃபயர் பண்ணால் அப்படியே ஓடுவார், மவுண்டனில் ஓடுவார். அப்படியே கட் பண்ணால் அண்ணா மேம்பாலத்தில் ஓடுவார். அப்படியே அண்ணா சமாதிட்டு ஓடிட்டு இப்படி காட்சியில் ஒன்று. அதுக்கு ஒரு ஸ்பிரிட் ஒன்று இருக்குது, ஒரு கெமிக்கல் இருக்குது. அந்த கெமிக்கலை வந்து ஒரு சில காட்சிகளுக்கு க்ளோஸ்அப், கொஞ்சம் ஒயிட் காட்சிகளுக்கெல்லாம் அவரை போட்டுருவோம். ரொம்ப டைட்டாக பெரிய லெவலில் ஏரியானா அதுக்கு டூப், அது பீட்ரைன் தான் அது ஆட் பண்ணார். இப்போ மாஸ்டர் இருக்க பீட்ரைன் தான் கனல் கண்ண மாஸ்டர் போயிட்டு அது பீட்ரைனும் அவரோட அசிஸ்டன்ட். இப்போ நீங்கள் டூப் அப்படின்னு சொல்கிறீங்களா? டூப் அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு நீங்கள் அதை எப்படி பண்ணீங்க? ஒரு சில காட்சிகள் அவரை தான் ஒரிஜினலாக தான் பண்ணி ஆகணும். ஒரிஜினல் அவர் தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். பண்ணிவிட்டு அவர் பக்கத்துலேயே தான் நாங்கள் குடியாந்துக்கிட்டு இருப்போம். கேமரா டைட்டில் இருக்கும். பட் ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னா உடனே அதை ஆஃப் பண்ணிடுவோம்.
உடனே ஆஃப் பண்ணிடுவோம். அதுக்கெல்லாம் இப்போ எல்லாம் நிறைய இதெல்லாம் வந்துடுச்சு. அது வந்து ரொம்ப ஹீட் ஏறாது. இப்போ நானே நிறைய படத்தில் டூப் போட்டிருக்கேன். அப்போ வந்து ஃபுல்லாக ஃபயர் பண்ணிக்குவேன். ஃபயர் பண்ணிட்டா மேலே ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஃபயர் பண்ணிக்குவேன். அது ஏறுறதுக்குள்ளே நான் ஆஃப் பண்ணிடுவோம். ஆளுங்க வந்து ஆஃப் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்களே வந்து நிறைய படத்துல டூப் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்துக்காக டூப் போடுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய காட்சிகள் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, இதுக்கு இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எங்களுடைய வாழ்க்கையே போயிடுச்சு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு முடி கொட்டிடுச்சு, அதுக்கப்புறம் எனக்கு தோல் நோய்கள் வந்துருச்சு, இந்த மாதிரி நிறைய கலைஞர்கள் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். இப்போ இந்த டூப் போட்டதுக்கு அப்புறம் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா? அந்த மாதிரி சொல்கிற கலைஞர்கள் சினிமாவில் வேறு யாரும் சொல்ல முடியாது. ஃபைட் டிபார்ட்மெண்ட் தான். பட் அவங்க என்னென்னா பெரிய பெரிய ஒரு சில இடங்களில் மாட்டிக்குவாங்க. ரொம்ப அதிகமான ஒரு சிலர்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுனால அது மாதிரி நிறைய பேர் இறந்துருக்காங்க. நிறைய பேர் அடிபட்டிருக்காங்க, நிறைய பேர் கைகள்லாம் போயிருக்கு. இதெல்லாம் நிறையா நடந்திருக்கு. ஆனால் இருந்தாலும் அதை கரெக்டாக செய்தோம்னால் எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது. நான் இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட 35 ஆண்டு காலம் அந்த வேலையில் நான் இருந்திருக்கேன். அப்போ நான் எவ்வளோ பேரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், எவ்வளோ ஆளுகளோட நான் வந்து இதை செஞ்சுருக்கேன். எத்தனையோ படங்கள் நான் ஒர்க் பண்ணி 800 படங்கள்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ இதில் எந்த ஒரு ஆக்சிடென்ட் ஆகாமல் நான் பண்ணிகிட்டு இருக்கேன்னா அது கவனம் தான் சாய்ஸ். ஒருத்தருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஒரு சின்ன சின்ன காயங்களாகும், சின்ன சின்ன கைகள் அடிபடும், கை ஒடிஞ்சிருக்கு, கால் ஒடிஞ்சிருக்கு, சரியாயிடும். அதெல்லாம் வந்து ஃபைட்லேயும் இந்த பாம்பு பிளாஸ்ட்லேயும் சாகசம், இதெல்லாம் ஒன்றும் இது பண்ணவே முடியாது. அது அவங்க எங்களுக்கு தொழிலுமா, இது எங்களுக்கு மேடம் எங்களுக்கு தொழில். அதனால எங்களுக்கு அந்த வலி தெரியாது, எங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியாது. இது நம்மளோட தொழில் அப்படின்ட்டு நாங்கள் போயிடுவோம். எங்கே எங்களுக்கு வலி தெரியும் தெரியுங்களா? எங்களுக்கு அது சரியானபடி சம்பளம் கிடைக்கல, சரியானபடி அதை பற்றி எங்களுக்கு வந்து அந்த படம் நல்லா ஓடலை அப்படின்னா தான் அந்த வலி எங்களுக்கு தெரியும். அந்த படம் இவ்வளோ கஷ்டப்பட்டு சரியாக போகலையே அப்படிங்கிறப்ப தான் அந்த வலி எங்களுக்கு தெரியும். எங்கள் உடம்புல படுற வலி அது தெரியவே தெரியாது. கஷ்டப்பட்டதுக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்கல. எனக்கெல்லாம் வந்து இந்த காது, இந்த வயிறு இதெல்லாம் உடைஞ்சது தான், எல்லாம் அடிபட்டது தான். ஆனால் எனக்கு கோமாவுக்கு போயிருக்கேன். கோமாவில் 10 நாள் இருக்கேன், 10-12 நாள். நாயக்குன்னு ஒரு படம் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 10-15 நாள் நாயக்கு 250 அடியில் கீழே விழுந்துட்டேன் ஏவிஎம்ல. நாயக் அதாவது முதல்ல ஹிந்தியில் எடுக்கிறாரு சங்கர் சார். ஹிந்தியில் எடுக்கும்போது அந்த படத்தை நான் தமிழ்லையும் நான் தான் ஒர்க் பண்ணிட்டேன், ஹிந்திலையும் நான் தான் ஒர்க். அது ஒர்க் பண்ணிவிட்டு மேலே ஒர்க் பண்ணிட்டு கீழே விழுந்துட்டேன். 250 அடியில் கீழே விழுந்தா ஏஎம் ரத்னம் ஐயா, இன்றைக்கி நான் உயிரோடு உங்கள்கிட்ட உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கேன், இத்தனை பேருக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன்னா அது ஏஎம் ரத்னம் ஐயா தான் போட்ட பிச்சை தான் அந்த உயிர்னு கிடைக்கிறது. கிட்டத்தட்ட அப்போவே 10-12 லட்ச ரூபா செலவு பண்ணி தான் என்னை காப்பாற்றினார். சுத்தமாக அந்த காது இது மண்டை கண்டை எல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. கோமாவுக்கு போயிட்டாங்கட்டான், காப்பாற்றி கொண்டு வந்துட்டான். அதனால் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு நாங்கள் ரிட்டர்ன் ஆகி வந்தாலும் அந்த படம் வெற்றியாக ஓடிடுச்சா சந்தோஷம். சம்பாதிச்சிட்டார், முதலாளி சம்பாதிச்சிட்டார், தயாரிப்பாளர் சம்பாதிச்சிட்டார், டைரக்டர் வெற்றி கிடச்சிருச்சு, அந்த ஹீரோவுக்கு வெற்றி கிடச்சிருச்சு அப்படிங்கிறத மட்டும்தான் பார்ப்போம் ஒழிஞ்சு மற்றபடி நம்ம உடம்புல இவ்வளோ அடிபட்டுருச்சு அப்படிங்கிறலாம். இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு திருமணம் ஆச்சு, எனக்கு மனைவிகள் இருந்தாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ உங்கள் மனைவி அதுக்காக எதுவுமே சொல்லலையா? இந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சு தானே கட்டிட்டு வராங்க. என்னை தெரிஞ்சு எங்கள் ஊர் சொந்தக்கார பொண்ணு தான், இது எங்கள் அக்கா பொண்ணு தான். என்னை தெரிஞ்சு தான் அவங்க இந்த மாதிரி இருக்காப்புல அப்படின்னு தெரிஞ்சு தான். இப்போ இந்த ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கும் முன்னாடியே கல்யாணம் ஆகிடுச்சு. இப்போ அந்த ஆக்சிடென்ட் ஆகும்போலாம் நான் டாக்டரை கூப்பிட்டு கேட்டேன், என்னால் பிழைப்பேனா பிழைக்க மாட்டேனா, உண்மையை சொல்லிடுங்க, ஏன்னா ஃபேமிலி இருக்குது, அவங்களுக்கு நான் ஏதாவது பாதுகாப்பு பண்ணிட்டு போகணும் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாங்க. கொண்டு போய் பழையபடி செக் பண்ணாங்க, சரியாக தான் இருக்காருன்ட்டாங்க. நான் ஒரு 10-15 நாளில் ரிட்டர்ன் வந்துட்டேன். இதெல்லாம் ஒன்றும் இந்த ஃபைட் டிபார்ட்மெண்ட்டு, பாம்பு பிளாஸ்டிங் டிபார்ட்மெண்ட்டு, இதில் இருக்கிற அந்த ஃபேமிலிங்க அவங்கெல்லாம் கவலையே பட முடியாது. அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். சினிமாங்கிறது எல்லோரும் பார்ப்பாங்க. சினிமா தானே, இது என்ன ஃபைட்டு, டம்மி தானே, இது சும்மா தானே ஃபைட் பண்ணிக்கிறாங்க, சும்மா தானே வெடிச்சிக்கிறாங்க அப்படி. ஒரு டான்ஸர் இருக்காங்களே, இந்த டான்ஸ் மாஸ்டர் இருக்காங்களே, அவங்களுக்கு என்ன அவங்க ஆடுறாங்க அப்படிம்பாங்க. 3 நாள் ஆடணும், ஒரு சாங்குக்கு 3 நாள் ஆடணும். பெரிய படங்கள்லாம் 6 நாள், 12 நாள், 15 நாள் ஆடணும். ஒரே பொண்ணு கண்டினியூட்டி, அவங்க அந்த 16 பேர் இருக்காங்க, 20 பேர் இருக்காங்கன்னா அந்த 20 பேர் ஆடணும். அவங்களோட சூழல்லாம் எதிர்பார்க்கு. எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா இந்த வெயிலில் ஆடுறது, எவ்வளோ போராட்டம் தெரியுங்களா. சினிமா அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது, அது ரொம்ப கஷ்டமானது. சினிமாவில் போனால் சம்பாரிச்சிடலாம்பாங்க, அது கடும் உழைப்பு இருக்கணும், இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சும்மா வேணால் வெளியில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. உழைப்பில் இருக்கிறவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அண்ணா ரஜினிகாந்த் மிகப்பெரிய ஸ்டார் ஆகிட்டாருன்னா அவர் உழைப்பு யாருக்குமே தெரியாது. கிட்டத்தட்ட அவர்கிட்ட ஒரு 16 படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். சும்மா சர்வசாரணம் கிடையாது, ரொம்ப கஷ்டத்தில் தான் வரலாம். இன்றும் போய் நின்னா மதிப்பார், வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பார். அதனால் அந்த கடும் உழைப்பினால தான் ஒரு மனிதனும் வெற்றி பெற்றார்கள். இதுக்கு வந்து நமக்கு அடிபட்டுருவோம், நம்ம கஷ்டம். ஒரு லாரி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க ஒரு ஆள், அவன் போகிற வழியில் நல்லா தான் போயிட்டுருக்கான், 20 வருஷமாக லாரி ஓட்டிகிட்டு இருக்கான். திடீர்னு ஒரு இடத்துல விட்டு ஆக்சிடென்ட் ஆகி ஏதோ ஒன்று ஆகிடுது. இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அதே தான் சினிமாவும். சினிமா அதோட பல மடங்கு பெரும் ஒரு கஷ்டமான ஒரு தொழில்.
அதில் போட்ட பணத்தை எடுக்கணும், அதில் கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டு வரணும். ஒரு 50 நாள் ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த படத்தை கரெக்டாக வேலை செஞ்சு அதை முடித்து கொண்டு வந்து இந்த ஸ்டுடியோவில் கொண்டாந்து எடிட்டிங் டப்பிங் பண்ணுறதுக்குள்ளே அந்த தயாரிப்பாளர் டைரக்டர்லாம் படுற கஷ்டம் வெளியில் யாருக்குமே தெரியாது. நான் கிட்டத்தட்ட 800 படங்களுக்கு மேலே வேலை செஞ்சதுனால மட்டும் சொல்லலை, அதோட அனுபவங்கள் நிறையா டேரக்டரோட நான் அனுபவப்பட்டேன். நிறையா டேரக்டரோட நான் கூடவே இருந்து பார்த்தேன் அந்த கஷ்டங்கள்லாம். ஜெயிப்புமா தோப்புமா அப்படிங்கிற அந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்கையிலேயே திருடா திருடி அப்படின்னு ஒரு படம், அந்த படம் தனுஷ் சார், அந்த படம் நான் தான் ஒர்க் பண்ணேன். அந்த மம்மத ராசா சாங் ஃபயர் ஒர்க் நான் தான் பண்ணேன். அது வந்து இந்த கோலார் தங்க வயலில் பண்ணுறேன், பெங்களூர் அங்கே பண்ணுறேன். பண்ணும்போதெல்லாம் அந்த டைரக்டரு சுப்பிரமணிய சிவான்னு நல்ல மனிதர், அவரோட மூஞ்சை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். நிறைய படங்கள் நான் பண்ணுறதுனால ஒரு டேரக்டரோட மூஞ்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பேன். அவங்க என்ன அவங்களோட சூழல் எப்படி இருக்குன்னு அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்படி அவங்க என்ன எப்படி அந்த ஷாட் எடுக்கிறாங்க, என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போதெல்லாம் சில நேரத்தில் அவரோட மனசு அப்படியே அளவாஞ்சிக்கிட்டு இருக்கும். ஜெயிப்புமா தோப்புமா ஜெயிப்புமா தோப்புமா அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் போயிட்டே இருக்கும். அது என்ன மாதிரி அனுபவசாலிகளுக்கெல்லாம் தெரியும், சில பேருக்கு அது என்னன்னு தெரியாது. இப்போ ஒரு அருமையான ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்போ நாம ஒருத்தங்களுக்காக ஒரு வேலை செய்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கும் மதிப்பு அளிக்கணும், அவங்க அதை பற்றி என்ன உணர்றாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நான் ஒர்க் பண்ணும்போதே நான் பார்ப்பேன் இயக்குனரோட ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நீங்க இயக்குனர் ஆனதுக்கப்புறம் அதை எப்படி பார்த்தீங்க? நான் இயக்குனர் ஆனது எப்படின்னா ஒரு திடீர் ஆக்ஷன். அதாவது நான் வந்து இயக்குனர் ஆகலாம், எனக்கு அந்த நிலைமையில் அன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு இப்போ இயக்குனர் ஆகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்கு சரியான முதலீடு வேணும், அதுக்கு சரியான ஒரு கதை வேணும். இந்த கதையை வச்சு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு நம்மளால் ஜெயிக்க முடியுமான்னு அதையும் சிந்திக்கணும். நானும் இத்தனை படம் ஒர்க் பண்ணதில் தான் நான் பெரிய ப்ளஸ் ஆனது காரணமே. ஏன்னா எவ்வளோ படங்கள் ரிலீஸ் ஆகாமல் ஒரு கிட்டத்தட்ட அன்றைய காலகட்டத்துக்கு ஒரு 2000 படங்கள் ரெண்டு விஷயம் தமிழ் சினிமா சவுத் இந்தியா ஃபுல்லாக. அப்படி ஒரு சூழலில் நம்மளால் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறத அதையும் சிந்திக்கணும். இப்போ நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க, நிறையா பேர் நான் இப்போ இந்த படங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கையிலேயே இந்த தயாரிப்பாளர்களை ரொம்ப நெருக்கமாகிடுவேன். தயாரிப்பாளர்கிட்ட ரொம்ப நெருக்கமாகிடுவேன். வணக்கம் முதலாளி, அப்புறம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படிமே. இந்த மாதிரி சூழலில் போயிட்டுருக்கையில் இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டருங்க என் கூட அந்த படங்களில் நான் டெக்னீஷியன் ஒர்க் பண்ணுற பசங்கள் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டருங்க ஆனால் ரொம்ப என்கிட்ட ரொம்ப இயல்பாக பழகும்போது அவங்க சொன்னாங்க, நான் காலம்பூரா அப்படியே நான் அசிஸ்டன்ட் டைரக்டராகவே இருந்துரும் போல இருக்கணும். இதுக்காக வேண்டி என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் நல்லா திறமுள்ள அசிஸ்டன்ட் டைரக்டர் அசோசியேட்டை என்ன பண்ணுவேன், ப்ரொடியூசர்கள் போய் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ப்ரொடியூசர்கள்ட்ட போய் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். முதலாளி, என்ன முதலாளி நீங்கள் இந்த பையனை வச்சுக்கிடுங்க, எத்தனை கோடி இதில் செலவு, இதில் ஒரு 6-7 கோடி ரூபா செலவுங்கிறீங்க, இவனை வச்சுங்க, ஒரு 1.5 கோடி 2 கோடியில் சூப்பர் படம் கொடுப்பான், நல்ல கதை சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணுவேன். அந்த டேலண்ட் என்கிட்ட கடவுள் வேணும், பெரிய ஒரு இது. அதை அந்த தயாரிப்பாளர்களும் பெரிய பெரிய தயாரிப்பாளர்களும் அப்படியே நாளைக்கு வர சொல்லியா அப்படின்றாங்க. இந்த மாதிரி நிறைய பேர்களை நான் அனுப்பிச்சு இவங்க போய் ஏதாச்சும் உதப்பி திருப்பி ரிட்டர்ன் வரும்போது நான் அந்த தயாரிப்பாளர் சந்திக்கும் போது அவங்க என்னையா ஆள் அனுப்பிச்சு அவன் அப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கல. அப்போ என்னோடய நண்பர்கள்லாம் சேர்ந்து நம்ம ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏன்டா டே நம்மக்கிட்ட 10 பைசா இல்லாமல் நம்மளே டெக்னீஷியன் வந்துட்டுருக்கோம், ஏதோ ஓடி பொழைச்சிக்கிட்டு இந்த குடும்பத்தை காப்பாற்றிட்டுருக்கோம், நம்ம என்னடா பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப இல்லை நம்ம ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமுன்னு என்னோடய அசிஸ்டண்ட் ஒருத்தர் இருந்தார், அவர் திருவண்ணாமலைக்கார். அவர் என்ன பண்ணிட்டாரு, பண்ணலாண்ணே அப்படின்னு. யாரா டேரக்டர், நீ தான் டேரக்டர், டே எனக்கு படிக்கவும் தெரியாது ஒன்றும் தெரியாது, நான் என்னடா பண்ண போகிறேன், உனக்கு அனுபவம் இருக்குல்ல இதை வச்சு பண்ணு அப்படின்னு. சரி, யதார்த்தமாக ஒரு சின்ன விஷயத்த நாங்களாக வந்து ஆரம்பித்தா போய் டைட்டில் இது கம்பெனி போய் ரிஜிஸ்டர் பண்ணோம், கிருஷ்ணாலயா மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு சரி படத்துக்கு பேர் டைட்டில் என்னடானா ஒரு அத்திமலை முத்துப்பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் எழுதி ஒரு 4-5 பேப்பரில் எழுதி குளிக்கி ஒரு வேறு பேர்லாம் எழுதி குளிக்கி போட்டு ஒரு அம்மா எடுக்க சொன்னோம். ஒரு பார்க்கில் உட்காந்துக்கிட்டு அந்த அம்மா எடுத்தால் அதில் அத்திமலை முத்துப்பாண்டின்னு வந்துச்சு. சரி, அதை கொண்டு போய் அப்படியே பதிவு பண்ணோம். அது எங்களோட டைமோ என்னமோ தெரியல, ஒரு சின்ன பட்ஜெட்டு, அது மிகப்பெரிய அளவில் அந்த படம் உருவாகி அந்த படம் வந்து எனக்கு ஒரு பெரிய பேரை வாங்கி கொடுத்தது. இப்போது ரொம்பவே அருமையான ஒரு விஷயம் சொன்னீங்க. அதாவது நம்ம கூட இருக்கவங்களையுமே நாம தான் வந்து வளர்த்து விடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்கு எப்பொழுதுமே இருந்துச்சு. அதனால என்ன கிடைக்குதோ இல்லையோ என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போது இயக்குனர், நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பல்வேறு பரிணாமங்கள் கொண்டவர். இப்போது நீங்கள் வந்து ஒரு தொலைக்காட்சி தொடரில் வந்து வேலை செஞ்சுருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள், எந்த தொலைக்காட்சி தொடரில் வேலை செஞ்சுருந்தீங்க? நான் இந்த 35 ஆண்டு காலம் இந்த சவுத் இந்தியா சினிமாவில் நான் வேலை செஞ்சதில் சினிமா மட்டுமே தான் நான் வேலை செஞ்சேன். அதிலும் பெரிய பெரிய படங்கள் தான் நான் ஒர்க் பண்ணேன். டிவி சீரியல், தொலைக்காட்சி சீரியல் அப்படிங்கிற ஒரு எதுவுமே நான் பண்ணது கிடையாது. ஒரே ஒரு சீரியல், அது எதுக்காக வேண்டி பண்ணேன்னா அண்ணன் வீரப்பண்ணை எனக்கு ரொம்ப நான் நேசிக்கக்கூடியவர், ரொம்ப நேசிக்கக்கூடியவர்.
அவர் மேலே ஏதோ எனக்குள்ள ஒரு இது ஈர்ப்பு. ஈர்ப்பு. அது இறைவனோட படைப்பு, எனக்கு தெரியாது. அது கரெக்டாக வந்து அந்த மக்கள் தொலைக்காட்சியில் அந்த அந்த சீரியல் எடுக்க போகிறாங்க. அப்போ எனக்கு ஆள் விட்டு அனுப்பிச்சாங்க. அதில் நிறையா பேர் எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்காரவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, கான்ட்ராக்ட் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்னையும் கூப்பிட்டு அனுப்புகிறப்ப நான் போய் பேசினேன். அது ஷிரடி நகர்லாம் இருந்தது ஆஃபீஸு. பேசினோடனே ஓகே அப்படின்ட்டாங்க. ஆக்சுவலாக ராஜா அதில் ஹீரோவாக நடிக்கிறார், வீரப்பன். அந்த டைரக்டர் என்கிட்ட கூப்பிட்டு சொன்னார், அண்ணா இவர் கரெக்டாக இருப்பாரா அப்படின்னு சச்சுவேஷன் கேட்டார். இன்றைக்கி வேணால் கூட அவரை கேளுங்க, என்ன சச்சுவேஷன் கேட்டு தான் இவரை போட்டால் கரெக்டாக இருக்குமாரு. ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு அனுபவம். அவர் என்னென்ன கன்று வச்சுருந்தார், வீரப்பண்ண என்னென்ன கன்று வச்சுருந்தார், என்ட்ரன்ஸ் வந்து என்ன வச்சுருந்தார், இதெல்லாம் நம்ம அந்த இதில் ஒர்க் பண்ணி ஆகணும். இப்போது நீங்கள் எப்படி திரைத்துறைக்கு வந்தீங்க, திரைத்துறையில் இருந்தவங்க எப்படி உதவி பண்ணீங்க, எப்படி மேலே வரணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு இது ஒரு கனவாகவே இருக்குது, திரைத்துறைக்குள்ளே ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கிடச்சி நுழைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து அந்த ஒரு துறையில் வர்றாங்க, அதாவது சினிமாவில் வந்து ஒரு ஏதோ ஒரு துறையில் எந்த டெக்னீஷியனாக இருந்தாலும் சரி, ஒரு துறையில் வர்றாங்கன்னா கடும் உழைப்பு இருக்கணும். படிப்பு மட்டும் இருந்தால் போதாது, நிறைய அனுபவம் இருக்கணும். அதுக்காக வேண்டி அந்த அந்த துறையை ரொம்ப நேசிக்கணும். நேசித்தா மட்டும்தான் அவங்க துறையில் ஜெயிக்க முடியும். இப்போது படிப்பு இருக்கோ இல்லையோ, கடின உழைப்போடு கூடிய படிப்பு, உழைப்பை நேசிக்கக்கூடிய ஒரு விஷயம், இது இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படின்னு ரொம்பவே அருமையான ஒரு விஷயம் சொன்னீங்க. இவ்வளவு நேரம் நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் ரொம்ப பொறுமையாக தெளிவாக விளக்கம் அளிச்சிங்க. நன்றி. நன்றி, வணக்கம்.